மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 இன்ச் பட்டை, 6 கிராம்பு, 3 ஏலக்காய், 10 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 1 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி. பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் புதினா கொத்தமல்லி தனியாக எடுத்துருவாங்கன்றதுக்காக நான் இது கூட சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்படியும் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே சின்ன வெங்காயத்தையும் ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் நெய், எண்ணெய் இது எல்லாத்தையும் நல்லா சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. இது நல்லா வதங்கினதும் 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இதையுமே நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவு வதக்கி விட்டுருங்க. இது வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இந்த அளவு வதங்கினதும் இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டியான புளிப்பில்லாத தயிரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிளாஸால் இன்னைக்கு 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சு அந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை இது கூட சேர்த்து திருப்பி தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.